முதல்ல திட்டம் போட தெரியல சார். இவங்களுக்கான திட்டமா போட்டுட்டு இருக்காங்க. குடும்பத்துக்கான திட்டமா போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கான திட்டம் போட்டாதான் இங்க தொழில்துறை முன்னேறும், எக்கனாமி டெவலப் ஆகும். நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. நீங்க தொழில்துறையில முன்னேறிட்டோம் நாங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காசு கடன் ஏன் சார் வாங்குறீங்க? வருஷா வருஷம் பட்ஜெட் போட்டு இவ்வளவு துண்டு விழுது, இவ்வளவு கடன் வாங்கணும். ஏன் சார் வாங்கணும்? சார் 4 வருஷத்துல சுமார் 60-70 ஆண்டு காலமாக தமிழ்நாடு வாங்கிய கடனை நீங்க மொத்தமா வாங்கிட்டீங்க. வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், வளர்ச்சி அடைஞ்சு எந்த துறையில வளர்ச்சி அடைஞ்சீங்க? தொழில்துறைங்கிறது இன்னைக்கு நசுங்கி கிடக்கு சார். கம்பெனி ஒரு கடன் நடத்த உள்ள அவன் பயப்படுறான். பிரியாணி கடை நடத்தினா போய் அடிக்கிறீங்க, பாக்ஸிங் போடுறீங்க. பியூட்டி பார்லர் நடத்தினா போய் பாக்ஸிங் போட்டாங்க. எங்க சார் இருக்கு? இங்க வியாபாரமே செய்ய முடியல சார். சின்ன வியாபாரியா இருந்தாலும் பெரிய வியாபாரியா இருந்தாலும் பண்ண முடியல. அவங்க பயப்படுறாங்க. அப்ப எப்படி இதுல தொழில்துறை வளர்ச்சி அடையும்னு நினைப்போம்.